புதுசாக டிசைன் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த டப் செட்டப் பண்ணியிருக்கோம் நம்ம வைக்க போகிறது. இந்த இடத்துல மெயினாக உள்ள போகணும். வாங்க நம்ம மீன் காட்டுறோம். பட்டை கட்டிக்கு நாட்டி வச்சுருக்கோம். இருங்க வந்திருக்கோம். அவ்வளோ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ் வந்து அப்படியே போட்டேன். 1 மணி நேரம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க ஆக்டிவாக இருக்காங்க. அப்புறம் நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு ஷார்க் இருக்கேன். ஒரு செம்ம சைஸ் இருக்கா, செம்ம சூப்பராக இருக்கா சைஸ் பாருங்க. சரி நம்ம டைமில் செட் ஆகிருக்காங்கன்னா நம்ம உள்ள விட்டுலாம். வலையை தூக்கிட்டு வந்துடலாம். வலையை தூக்கிட்டு போட்டு அதுதான் கரெக்டாக இருக்கும். அவங்க வலையை தூக்கிட்டு வந்துடலாம். வலையை தூக்கி ஒரு டீ வலை வந்து ஒரு நம்மளோட நெட்டு வந்து ஏன் என்ன எடுத்துக்கணும். ஏன்னா கல்ல நிற்கும் போது அது நிறைய அழுக்கு ஏகப்படுத்தி கிடந்துச்சு. சரி அதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு இதுவே வந்து அழுக்கு வெளியே போகாது. இது அழுக்கு இது தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிருமா, நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மீன் முடிக்கலாம். வாங்க பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கிற வீடு காமிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு பிடிச்ச போட்டு காமிக்கேன். நம்ம நத்தையை வெளியே விட்டுருவோம். நத்தை பார்த்தீங்கன்னா சைடு எப்படி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ள விட்டுருவோம். வாங்க உள்ள விடுவோம். பிரிச்சாச்சு கவரை. இதே மீன் எங்கே வரைக்கும் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜநக்கரை அதை விட சொல்லிப்போ ராஜநக்கரை அந்த கதை தான் இருக்கும். ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒட்டிக்கிறாரு வேலையை ஆரம்பிச்சோம். அதுக்குமே நம்மளுடைய மேனுஃபேக்சர் கிளியர் பண்ணிடணும். நம்ம கோல்டு ஃபிஷ் எடுத்துக்கலாம். கோல்டு ஃபிஷ் எடுத்தாச்சு. கோல்டும் ஷார்க் எடுத்துருக்கோம். நச்சுட்டு இருக்காங்க. சூப்பர் கலர் வெட்டி நம்ம கோல்டு ஃபிஷ் இன்றைக்கி தான் இங்கே இருக்கும். சரி வாங்க நம்ம உள்ள விட்டுருக்கோம். கவர் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவரை ஒழுங்காக நம்ம மெத்தடில் பிரிக்கணும். மெத்தட் பிரிக்கிற மெத்தடில் தான் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு சொல்லிட்டு இருந்தான் விட போகிறோன்னே இன்றைக்கி எங்கே வச்சு பாருங்கள். என்னோட கவர் பிரிச்சாச்சு. ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம மீன் மீன் லைட்டாக அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு நம்ம உடனே கவரில் முழுங்கிறாமல் இருக்கும் சரி வச்சுக்கோம். நம்ம இதை அப்படியே வச்சுக்கோம். நல்லா விட்டால் காமிக்கும். அழுக்கு இருக்கும். உங்களுக்கு கேமரா கையில் பிடிக்க முடியாது. மண்ணு விட்டாச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதில் அதுதான் நம்ம சேர்த்து 2 வளைச்சிப்போம். பாருங்கள் கீழே ஃபுல்லாக தண்ணியாக கிடக்கு. இந்த மீன் வந்து அப்படி தான் ப்ராப்ளம் வரும். நம்மளாம் சொல்லிட்டு அதில் எவ்வளோ வரணும்னா விட்டாச்சு. வாங்க ஃபிஷ்ஷாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இது ஓரமாக வச்சுருக்கோம். நல்லா தாங்கிட்டு சாப்பிட்டு நம்ம நட்டி விட்டோன்னு கோல்டு ஷார்க் கோல்டு ஃபிஷ்ஷும் ஷார்க்கும் கிடைக்குங்களா. ஷார்க்கு வேறு கலர் தெரியும். சூப்பராக அச்சு கிடைக்குங்களா. நாளைக்கும் இந்த அப்டேட் கொடுத்தேன். ஷார்க்கு கோல்டு ஷார்க்கு நம்ம ஆப்டிமம் ஃபுட்டு கொடுத்துக்கலாம். ஆப்டிமம் ஃபுட்டு வீடியோ பார்க்கணும். பார்த்துக்கணும் பேசி எவ்வளோன்னு சொல்லிக்கலாம். அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை சொல்லிட்டேன். நம்ம சேனல்லே பார்க்கலாம். இங்கே பாருங்கள். சரி நம்ம நத்தைனா அழுக்கு ஆளுகிட்டலாம் சொல்லிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அது கூட சாப்பாடு போடுவோம். ரைஸ் போட்டு நம்ம ஓடுவோம். சரி நம்ம சாப்பாடு போடுவோம். ஆப்டிமம் எடுப்போம். நம்ம கோழியை நம்ம அங்கே தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது கோழியை. சரி வாங்க ஆப்டிமம் எடுக்கலாம். சரி ஆப்டிமம் எடுத்தாச்சு. இது லேக்கம் டப்பா தான். அப்படி நம்ம இதுக்கு கொஞ்சம் போடு கொஞ்சம் பயந்து பார்க்கவே வைக்கிறது. கொஞ்சம் தான் போடு கொஞ்சம் எடுத்து வச்சு சரி மேலே போட்டு நான் சொல்லுவேன். ஷார்க்கு மீன் புதுசாக தான் விட்டுருக்கோமா, அதை கொஞ்சம் பயப்படுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா செட் ஆயிடும். நான் செட் ஆனப்போ உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுறேன். சரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டு போங்க. அப்படியே நான் அப்புறம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆகும். சேனலுக்கு பண்ணலாம் தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். சரி டாட்டா பாய். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.